அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உயர்தரமான ஹஜ் என்ற கடமை நிறைவேற்றப்படுவதனால் இந்த மாதத்திற்கு துல் ஹஜ் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதம் குர்ஆனிலே புனிதப்படுத்தப்பட்ட அல் அஷ்ஹுருல் ஹுரும், புனிதமான மாதங்கள் என்ற 4 மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கிறது. ரஜப் மாதம், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய இந்த 4 மாதங்களில் கடந்த மாதம் துல்காதா புனிதமான மாதம், இப்பொழுது இருக்கின்ற துல்ஹஜ் புனிதமான மாதம், நாம் அடுத்து அடைய இருக்கின்ற முஹர்ரம் புனிதமான மாதம் ஆகிய இந்த தொடர்ந்து வருகின்ற இந்த 3 மாதங்களும் புனிதமான மாதங்களாக இருக்கிறது. அதில் 2வது புனிதமான மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாதங்களில் எப்படி ஒரு புனிதமான ஒரு மாதமாக திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபஇ, ஒற்றைப்படை இரட்டைப்படையின் மீது சத்தியமாக, வல் வத்ர், ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிடுகிறார். இந்த அதிகாலையின் மீது சத்தியம், 10 நாட்களின் மீது சத்தியம், இரட்டைப்படை, ஒற்றைப்படையின் மீது சத்தியம் என்ற இந்த 4 விதமான சத்தியங்களும் இந்த புனிதமான இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் உள்ள இந்த ஆரம்ப 10 நாட்களுடைய இந்த நாட்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபஜ்ர் என்பது துல்ஹஜ் பிறை 10 அன்னைக்கு பெருநாளுடைய குர்பானி கொடுக்கப்படுகின்ற, உலுஹியா நிறைவேற்றப்படுகின்ற அன்றைய நாளுடைய ஃபஜ்ரை, அந்த அதிகாலையை குறிக்கிறது. வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் என்பது இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 இரவுகளை குறிக்கிறது. வஷ்ஷஃபஇ, இரட்டைப்படை என்பது 10வது நாளாகிய ஈதுல் அல்ஹாவுடைய நாளும், வல் வத்ர் என்பது ஒற்றைப்படை என்பது 9வது நாள் அரஃபாவுடைய தினம் என்பதாக, இப்படி இந்த 10 நாட்களில் உள்ள நாட்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தனை தடவை சத்தியம் செய்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் தலைவராகிய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு இப்படித்தான் விளக்கம் தருகிறார்கள். அதனை தொடர்ந்து வந்த எல்லா முஃபஸ்ஸிர்களும் இதைத்தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஏதேனும் ஒன்றின் மீது நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை வலியுறுத்துவதற்காக நாம் சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நாம் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் என்ன செய்யணும்? சத்தியம் செய்யணும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரின் மீதோ, வேறு எந்த ஒரு பொருளின் மீதோ, எதன் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது? சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். அரபியர்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த அரபியர்கள் கூட வல்லாஹி பில்லாஹி தல்லாஹின்னு சொல்லி அல்லாஹ்வின் மீது என்ன செய்வாங்க? சத்தியம் செஞ்சு சொல்லுவாங்க. ஒன்றை உறுதிப்படுத்தி சொல்வதற்காக அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்மள்கிட்ட உள்ள பழக்க வழக்கங்கள், நம்ம யாரோடு பழகிறோமோ, யாரோடு இருக்கிறோமோ, எந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்குறோமோ, அதனால் நம்முடைய நாவிலிருந்து என்ன வந்துடுது அப்படின்னா, நம்ம அறியாமல் உன் மேலே சத்தியமாக நான் இந்த மாதிரி செய்யலை அப்படின்னு நேரடியாக என்ன செய்கிறோம்? யார்கிட்ட பேசுகிறோமோ அவர் மேலே சத்தியம் செய்கிறோம். அல்லது நமக்கு அவர் நம்பக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளின் மீது என்ன செய்கிறோம்? நம்ம சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிடறோம். அப்படின்னா செய்யக்கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது. நம்ம அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நம்ம சத்தியம் செய்யணும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் படைத்த படைப்பினங்களில் தனக்கு மிக முக்கியமானவற்றின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருப்பான். அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்திருக்கிறானோ அது எல்லாமே ஒரு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் அடைந்திருக்கின்ற இந்த நாட்களின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் விடுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அதில்
பிரயோஜனம் இருக்கும், அதில் பலன்கள் இருக்கும், மகத்துவம் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இது குர்ஆனின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம். ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த நாட்களுடைய சிறப்புகளை பற்றி நிறைய வலியுறுத்தி இருக்கிறாங்க, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் இவ்வளோ அழகாக சொன்னாங்க, அஃலலு ஐயாமி துன்யா ஐயாமில் அஷ்ர், உலகத்துடைய நாட்களிலேயே சிறந்தது, மிகச்சிறந்த நாட்கள் இந்த ஐயாமுல் அதாவது துல்ஹஜுடைய ஆரம்ப 10 நாட்கள் தான் சிறந்தது என்பதாக சொன்னாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலேயே ஆக சிறந்த நாட்களாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, மாமின் ஐயாமின் ஆதம இந்தல்லாஹி, இந்த அல்லாஹ்விடத்திலே மிக மகத்துவமான ஒரு நாட்கள் எதுவும் கிடையாது. வலா அஹப்ப இலல்லாஹி அல் அமலு ஃபீஹின்ன, அந்த நாட்களிலே அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹுக்கு பிரியமான, அல்லாஹ்விடத்திலே மகத்துவமான எந்த ஒரு நாட்களும் கிடையாது. மின் ஐயாமில் அஷ்ர், இந்த துல்ஹஜுடைய ஆரம்ப 10 நாட்களிலே, இந்த 10 நாட்களுக்கு இருக்கின்ற சிறப்பை விட வேற எந்த நாட்களுக்கும் அந்த சிறப்பு, அந்த ஒரு இந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹுக்கு பிரியமானதாக கிடையாது என்பதாக சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் இப்படி சொல்லிட்டு அதோடு நிறுத்தி கொள்ளல, சொன்னாங்க, ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஸ்பீஹி, அதில் நீங்கள் தஸ்பீஹை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ஒ தஹ்மீத், அல்லாஹ்வை புகழ்வதை, சுபஹானல்லாஹ் என்று சொல்வதையும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதையும், ஒ தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதையும், ஒ தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதையும் நீங்கள் அதிகமாக்கி கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு மகத்துவமான ஒரு நாட்கள் பாருங்க. இந்த மகத்துவமான நாட்களில் நம்ம நன்மைகளை அதிகப்படியாக செய்து கொள்வதற்காக, இந்த மகத்துவமான நாட்களிலே நாம் அபரிமிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாரமான, கஷ்டமான, அதிக செலவு செய்யப்படுகின்ற ஒரு பெரிய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரல. என்ன சொல்றாங்க, நமக்கு நாவுல லேசா வரக்கூடிய எந்த விதமான பணக்காசுகள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, மிகப்பெரிய அளவிலே அதற்கென்று நாம் சிரமம் எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை, மிக இலகுவான முறையிலே நம்முடைய நாவிலிருந்து வருகின்ற, அடிக்கடி நாம் சொல்லுகின்ற, கேள்விப்படுகின்ற சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக சொல்லுங்கள் என்பதாக நபி அவர்களை நமக்கு சொல்லித்தரார். அப்ப இந்த ஹதீஸின் பிரகாரம் நம்ம அமல் செய்கிறோமா என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன, அல்லாஹ்வை 7 வானங்களும் பூமியும், அந்த பூமியில் இருக்கின்ற, வானத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்பதாக அல்லாஹ் திருமுறையில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல வஇம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹு, அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக உலகத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அதனுடைய தஸ்பீஹை நீங்கள் விளங்க மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. அப்ப உலகத்துல எத்தனை ஜீவராசிகள், படைப்பினங்கள் இருக்கிறதோ, எத்தனை பொருட்கள் இருக்கிறதோ, அல்லாஹ் என்ன சொல்றான், வைமின் ஷைஇன் சொல்றான். அது உயிருள்ளவை, உயிரற்றவை எல்லாமே, மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள் எல்லாமே என்ன செய்யுது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை நினைவு கூறுகிறது. எல்லா பொருட்களும், எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறது. ஆனால் நாம் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நினைவு கூறுகிறோம், நம்முடைய நாவிலே எத்தனை தடவை நம்ம தஸ்பீஹ் செய்கிறோம், யோசித்து பார்க்கணும். உதாரணமாக
வியாழக்கிழமையில் ராத்தியம் நடக்குது நம்ம ஊர் பகுதிகளில். நிறைய ஊர்களில் திக்ருடைய அந்த சபைகளே ரொம்ப குறைவு. திக்ருடைய ஈடுபாட்டில் இருக்கின்ற பெரியார்களுடைய தொடர்பில் இருக்கின்றவர்கள் திக்ருடைய விஷயத்தில் அவர்களுடைய அனுமதியோடு திக்ரு செய்து கொண்டிருப்பார். திக்ருடைய மஜ்லிஸ்கள் நடக்கக்கூடிய இடங்களில் திக்ருடைய மஜ்லிஸ்கள் நடைபெறுகிறது. ஹான்காக்களிலே திக்ரு மஜ்லிஸ்கள் நடைபெறுகிறது. அதல்லாமல் திக்ருடைய சபைகள் ரொம்ப குறைவு. ஆனால் நம்ம பகுதியில் திக்ருடைய சபைகள் தொடர்ந்து வியாழக்கிழமைகள் நடக்குது. ஆனால் அந்த ராத்திபுடைய அந்த திக்ருடைய மஜ்லிஸ்கள் கூட இன்னைக்கு ஒரு சம்பிரதாயமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. திக்ருடைய சபைகளை கண்ணியப்படுத்துகின்ற நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. திக்ருடைய சபைகளே ஒன்று திரண்டு திக்ரு செய்கின்ற நிலைகள் மாறி இன்னைக்கு அஜரத்தும் பிள்ளைகள் மட்டும் உட்கார்ந்து திக்ரு செய்கிறதாகவும் பெரியவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. திக்ருடைய சபைகளில் வராமல் புறக்கணிப்பது ஒன்று, வந்தும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நம்ம பார்க்குறோம். திக்ரு செய்யக்கூடிய அந்த மகத்துவம், அந்த பாக்கியம், அந்த ஒரு நேரத்தில் கூட திக்ரு செய்யாமல் என்ன தவற விட்டுறாங்க. அன்பிற்குரியவர்களே, ஆக சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, எத்தனையோ இடங்களில் அதற்குரிய வாய்ப்புகள் கூட இல்லை. ஆனால் இங்கே திக்ரு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த சபைகளில் நாம் கண்ணியப்படுத்தி நாம் திக்ரு செய்ய வேண்டும். அதல்லாத நேரங்களில் நம்மளால் முடிந்த அளவிற்கு இந்த குறிப்பிட்ட இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நேரங்களை திக்ரிலே, நம்முடைய வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, நம்முடைய கடைகளிலே, நம்முடைய கடையில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலும் நம்மளால் முடிந்த அளவிற்கு என்ன செய்ய வேண்டும், தஸ்பீஹ் மணிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும், திக்ரு செய்யணும். தஸ்பீஹ் மணி கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. பெரியார்கள் அது ஒரு நினைவூட்டி என்பதாக சொல்கிறார். அப்போ அது நம்ம கையில் வச்சுக்கிட்டோன்னா திக்ரு செய்யக்கூடிய ஒரு நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ திக்ரு செய்யக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கிக்கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குறிப்பான இந்த 10 நாட்களில் உங்களுடைய நாவுகளை திக்ரை கொண்டு நினைந்திருக்கக்கூடியதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இப்போ திக்ர் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது துல்ஹஜுடைய பிறை 9 காலை ஃபஜ்ரிலிருந்து துல்ஹஜ் பிறை 13 அசர் வரைக்கும் 23 வக்துகளில் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு தக்பீர் சொல்லப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற தக்பீர் சொல்லப்படுகிறது அல்லவா. அந்த தக்பீர் என்பது அது முக்கையதான தக்பீர். அது பிறை 9லிருந்து பிறை 13 வரைக்கும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சொல்லப்படுகின்ற தக்பீர். நான் சொல்லுகின்ற இந்த தக்பீர் இருக்கிறது முத்தலக்கான பொதுவான தக்பீராக இருக்கிறது. இந்த தக்பீரை நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி இந்த பிறை பார்த்ததுலேருந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். இதே தக்பீரை என்ன செய்யலாம், பிறை 9லிருந்து ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சொல்லக்கூடிய அதே தக்பீரை கூட நம்ம என்ன செய்யலாம், பிறை பார்த்ததிலிருந்து எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அஜர்த்து அப்படின்னு யார் கேட்டுறவனா, நல்ல விஷயம் தானே, ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த விஷயம் கூட்டாக நாம் செய்வதற்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட பிறை 9லிருந்து 13 வரைக்கும் தான் சேர்ந்து செய்யணும். தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன செய்யலாம், ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் அல்லது நஃபிலான தொழுகைகளுக்கு பிறகு வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ம என்ன செய்யலாம், அந்த தக்பீரை நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம். ஆக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தனிப்பட்ட தக்பீராக தனிப்பட்ட முறையில் தஸ்பீஹாக இருக்கட்டும், அல்லது பெருநாளில் சொல்லுகின்ற அந்த தக்பீராக இருக்கட்டும், அது நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த தஸ்பீஹ்களை தொடர்ந்து நாம் சொல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக ஃபுக்ஹாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் ரமலானுடைய மாதத்தில் அல்லாமல் நான் ஒரு ரமலான் அல்லாத ஒரு சிறப்பான நாட்களில் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நேர்ச்சி செய்து கொள்கிறார் வச்சுக்கோங்க. ரமலான் அல்லாத சிறப்பான நாட்களில் நான் நோன்பு வைப்பேன் என்பதாக நேர்ச்சி செய்தார் அப்படின்னா அவர்
இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த நாட்களில் நோன்பு அவர் என்ன செய்யணும், வைக்கணும், அவர் நேர்ச்சியை பூர்த்தி செய்யணும். ஏனென்று சொன்னால் ரமலானுக்கு அடுத்ததாக மிக சிறப்பான ஒரு நாட்கள் இந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ரமலான்லேயே கடைசி 10 நாட்கள் எல்லா ரமலானுடைய நாட்களை விட சிறப்பான நாட்கள். அது மாதிரி துல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்கள் சிறப்பான நாட்கள். அதே மாதிரி முஹர்ரமுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறப்பான நாட்கள். 10 நாட்கள் இஸ்லாத்தில் சிறப்பான நாட்களாக இருக்குது. ரமலானுடைய கடைசி 10, துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10, முஹர்ரமுடைய ஆரம்ப 10, இந்த 10 நாட்களும் சிறப்பான நாட்களாக இருக்கிறது. அந்த 10 நாட்களிலேயே மிக சிறப்பான நாட்கள் எதுனா இந்த 10 நாட்கள் தான் என்று சொன்னால், சமீபத்திய அரபு நாட்டுடைய ஒரு ஷேக் கூட சொல்லியிருக்கிறார், ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் நாம் சதகா செய்தால் என்ன நன்மையோ அதை விட இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் நாம் செய்கின்ற சதகா அதிக நன்மை நமக்கு தரக்கூடியதாக, அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நன்மையான ஒரு காரியமாக அது இருக்கும் என்பதாக குறிப்பிடுறார். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற ஏனைய நாட்களை காட்டிலும் இந்த 10 நாட்களில் செய்கின்ற அமல்கள், அது எந்த ஒரு அமலாக எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானது என்பதை நம்ம இந்த ஹதீஸ்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யார் இந்த நாட்களில் நோன்பு வைக்கிறாங்களோ, யஅதிலு சியாமு குல்ல யௌமின் பி சியாமி சனத்தின், இந்த நாட்களில் யார் நோன்பு வைக்கிறாரோ, ஆரம்ப இந்த 9 நாட்களில் 10வது நாள் பெருநாளுடைய தினம், பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது. ஆகவே இந்த ஆரம்ப இந்த 9 நாட்களில் யார் நோன்பு வைக்க விரும்பி நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த ஒரு நோன்பு ஒரு வருடத்துடைய நோன்புக்கு நிகரானது என்பதாக சொல்கிறாங்க. பி சியாமி சனத்தின், ஒரு வருடத்துடைய நோன்புக்கு நிகரானது. கியாமி குல்லி லைலத்தி மின்ஹா பி கியாமி லைலத்தில் கத்ர், யார் இந்த இரவுகளில் நின்று யார் வணங்குகிறாரோ, அந்த இரவை தொழுவதிலே இபாதத்திலே கழித்து அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால், அந்த இரவிலே நின்று வணங்கிய அந்த இபாதத் எந்த அளவிற்கு பார்க்கப்படுகிறது சொன்னால், கியாமி லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்கினால் எந்த நன்மையோ அந்த நன்மை, அதற்கு நிகரான நன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடியவனாக இருக்கிறான். இவை அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள். ஆகவே இந்த நாட்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும், முதலாவதாக நம்மளால் முடிந்த அளவிற்கு நோன்பு வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த ஆரம்ப நாட்களில் நம்மால் எல்லா நாட்களிலும் நோன்பு வைக்க முடியல அப்படின்னா, அதற்கான சந்தர்ப்பம் நமக்கு அமையல, தவற விட்டுட்டோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் பிறை 9வது பிறை அன்னைக்கு என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். 9வது பிறை அன்னைக்கு என்ன நாள், அரஃபாவுடைய தினம். அரஃபாவுடைய தினம் அந்த ஒரு நாள் என்ன செய்ய வேண்டும், ஹாஜிகள் அரஃபாவிலே அவங்க ஒன்று கூடுறாங்க, அவங்க ஹாஜிகள் மீது நோன்பு வைப்பது கடமை கிடையாது, நோன்பு வைக்கிறது சுன்னத்து கிடையாது. அவர்கள் நோன்பு இல்லாமல் அமல் செய்து கொண்டிருப்பாங்க. ஹாஜிகள் அல்லாமல் உலகெங்கிலும் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் அரஃபாவுடைய நாளை 9வது பிறையை யார் அடைகிறார்களோ அவர்கள் அனைவர்களும் அந்த பிறையுடைய அந்த நாளில் நோன்பு இருப்பது சுன்னத்தான ஒரு அமலாக இருக்கிறது. அப்படி நோன்பு வைத்தா என்ன நன்மை, அந்த ஒரு நாள் நோன்பு வைப்பதுடைய சிறப்பு என்ன, அது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து உள்ள சிறப்புன்னு சொல்லியிருக்கிறார். சியாம் யௌமி அரஃபத இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு, யார் அந்த அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு வைக்கின்றாரோ அவருக்கு கடந்த ஒரு வருடத்துடைய பாவமும் அடுத்து வருகின்ற இனி வர இருக்கின்ற வருடத்துடைய 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். நபி அவர்கள் ஆதரவு வைத்த ஒரு விஷயம் ஒருபோதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நிராசையடையக்கூடியவர்கள ஆக்கிட மாட்டான். இப்போ நபி அவர்களுடைய அந்த வாக்குறுதி அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றி தருவான். ஆகவே 2 வருடத்துடைய பாவங்கள் ஒரே ஒரு நாள் நோன்பு இருப்பதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த பாக்கியத்தை தரக்கூடியவனாக இருக்கிறார். அப்போ கடந்த ஒரு வருடத்துடைய பாவம்னா சாதாரண விஷயம் இல்லை. கடந்த காலங்களில் இருந்தவர்களுடைய நிலைமையை விட நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் பாவங்களுக்கான சூழ்நிலைகள் எவ்வளவு இருக்கு. ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதே பெரிய விஷயம். இனி வருகின்ற ஒரு வருடத்துடைய பாவம்னா சாதாரண விஷயங்களா? அப்போ அதனுடைய மகத்துவம் நம்ம விளங்கணும்.
இனி வருகின்ற வருடத்துடைய பாவம் அப்படின்னா தைரியமாக பாவத்தில் இறங்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாவகரமான சூழ்நிலைகளில் ஈடுபடுவதிலிருந்து அல்லாஹ் ரப்புல்லா நம்மை பாதுகாப்பான் என்பதாக அர்த்தம். அப்படிப்பட்ட பாவகரமான மஜ்லிஸுகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மிடமிருந்து நிகழ்ந்துவிட்ட அந்த குற்றங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை இந்த நன்மையின் காரணமாக, இந்த நோன்பின் காரணமாக அல்லாஹ் மன்னித்து அருள்வான் என்பதாக அர்த்தம். அப்போ அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக நாம் ஆகிறோம் என்பதுதான் இங்கே பார்க்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்வதற்காக நாமும் நோன்பு இருப்பதோடு நம்முடைய வீட்டுடைய குழந்தைகள் விடுமுறைகள் இருக்கிறாங்க, குழந்தைகளுக்கும் நினைவுபடுத்தணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நம்ம நினைவுபடுத்தி நோன்பு வைக்க சொல்லி என்ன செய்யணும், ஆர்வப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நாட்களிலே 10வது நாள் குறிப்பாக குர்பானி கொடுக்கின்ற அந்த நாளுக்காக வேண்டி நாம் கொடுக்கின்ற அந்த பிராணியை முன்கூட்டியே வாங்கி நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை வளர்த்து அது பாசத்தோடு அதுக்கு தீனிகள் எல்லாம் கொடுத்து நல்ல முறையில் வளர்த்து என்ன செய்யணும், நம்ம குர்பானி கொடுப்பதற்கு முயற்சிக்கணும். என்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சம்மினு லஹாயாக்கும் ஃபைன்னஹா அலா சிராத்தி மத்தாயாக்கும், உங்களுடைய அந்த குர்பானி பிராணிகளை நீங்கள் நல்ல கொழுக்க வையுங்கள். ஏனென்று சொன்னால் அது உங்களுடைய சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நீங்கள் செல்வதற்கான உங்களுடைய ஒரு வாகனமாக இருக்கு என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் குர்பானி கொடுக்கின்ற அந்த பிராணியை முன்னாடியே வாங்கி நம்ம என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும். அதை நல்ல கொழுக்கும் விதமாக நல்ல தீனி போட்டு நம்ம வளர்க்கணும். இது மாதிரி இந்த அமல்கள் எல்லாம் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள். செய்யக்கூடாத அமல்கள் என்ன, 2 விஷயம்தான். ஒன்று என்ன, யார் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க குர்பானி கொடுக்கின்ற வரைக்கும் தன்னுடைய முடிகளை வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. முடிகளை கிளையாமல் நகங்களை வெட்டாமல் தவிர்ந்திருக்க வேண்டும். இந்த 2 விஷயத்தை தவிர மீத எல்லா அமல்களும் என்னெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, நல்ல அமல்களுக்கான வழிகாட்டுதல்கள், தஸ்பீஹுகள், நோன்பு, நல்ல காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே செய்யணும்னு செய்யப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் செய்யணும்னு நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நாட்களில் நம்மளால் முடிந்த அளவிற்கு நான் ஒரு 10,000 தடவை நான் என்ன செய்வேன், திக்ர் செய்வேன். என்னுடைய இந்த நாட்களிலே நான் கொஞ்சம் ஃபர்ல் அல்லாத நஃபிலான தொழுகைகளை ஒரு 100 ரக்காத் நான் அதிகப்படியாக தொழுவேன். நான் ஃபர்லான தொழுகையை ஜமாத்துடன் பள்ளிவாசலுக்கு வந்து நான் நிறைவேற்றுவேன். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு 10,000 தடவை நான் ஸலவாத்து சொல்வேன். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு 1000 தடவைக்கு மேல் நான் ஸலவாத்து சொல்வேன். நான் இவ்வளவு சதக்கா செய்வேன். நான் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வேன். உறவினர்களுக்கு நான் உதவி செய்வேன். இப்படியாக நாம் ஏதாவது என்ன செய்யணும், நியத்து வைத்து கொண்டு நம்ம இந்த நாட்களில் நல்ல விஷயங்களில் இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் அப்பொழுதுதான் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய, அல்லாஹுக்கு பிரியமான இந்த நாட்களை நாம் சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்பதாக அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான நாட்களிலே நல்ல முறையிலே இந்த நாட்களை பயன்படுத்தி அல்லாஹுக்கு பிரியமான அடியார்களாக ஆகுவதற்கு நாம் முயற்சிப்போமாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அமல் செய்ய தௌஃபீக் செய்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.